ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ல டெஸ்ட் எழுதியிருக்கீங்க ஆல்ரெடி. ஒரு வாட்டி அந்த இது ஃபுல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில ஆட் பண்ணணும், உங்களுக்கு என்னென்னலாம் இன்னும் இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்களும் ஒரு சில விஷயங்கள சஜெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் இதில அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு, அத எப்படி உங்க எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி, ஒருவேளை இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா, உங்களுக்காக ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். அதாவது நம்மளோட சேனல்ல டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷன்ல இதுல உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும், எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதாவது 500 பிடிஎஃப், 500 வீடியோஸ், மினி டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், அப்புறம் ஷெட்யூலு, அப்புறம் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அது மாதிரி கூடுதல் குறிப்புகள், இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்ல ₹500 இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எங்கேயுமே உங்களோட பிடிஎஃப்பும், புக்ஸ தூக்கிட்டு போக தேவையில்ல. இருக்கிற இடத்திலேயே நீங்க டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ண முடியும். உள்ளேயே எல்லா பிடிஎஃப்பும், எல்லா வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் அவைலபிளா இருக்கிறதுனால, நீங்க இருக்கிற இடத்துல இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க, இல்ல ஒரு டிராவல்ல இருக்கீங்க அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் நம்மனால புக்ஸ தூக்கிட்டு போ முடியாது. இந்த மொபைல் ஒண்ணு உங்களுக்கு கையில இருந்தா, மொத்த கம்ப்ளீட் சோர்ஸும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையானது உங்க கையில இருக்கிற மாதிரி. அப்படிதான் இந்த அப்ளிகேஷன டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு சிபிடி டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் இதுல டெஸ்ட்டும் இருக்கு. ஆல்ரெடி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இதுல டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இதுல இருக்க பிடிஎஃப், வீடியோஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுல இருக்க பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க மொபைல்லயே வச்சும் படிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி தான் இதுல குடுத்துருக்கோம். இத பத்தின ஃபுல் டீட்டெயில் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோல இருக்கு. அதுல பார்த்துட்டு, எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்க நான் ஒரு 1 மந்த் படிச்சுட்டு கடைசியில டெஸ்ட் எழுதலாம்னு இருக்கேன் அப்படின்னாலும், நோ ப்ராப்ளம். நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம் முடியிற வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு அதுல அவைலபிளா தான் இருக்கும். நீங்களே போய் அதுல டெஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும், அது அப்படியே டிசேபிளே ஆகாது. எனேபிளா தான் இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ ஆனா முன்னாடியே ஜாயின் பண்றதுனால என்ன உங்களுக்கு யூஸ் அப்டின்னா, அந்த படிக்கும்போதே நீங்க அந்த வீடியோஸ், பிடிஎஃப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, நீங்க ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஓடி தேடிட்டு இருக்க தேவையில்ல. ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப கூட நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். இதோட டீட்டெயிலான வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கூட, உங்களுக்கு WhatsApp நம்பரும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணி, உங்களோட எந்த டவுட்டா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்கு, இதுல என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்லிர்றேன். அத ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா, நீங்க மணி பே பண்ணியிருக்கீங்க. அந்த மணிக்கு நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா தான், அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்போது, இங்க மேல பாருங்க, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும் இனிமேலு. ஏன் இந்த தமிழ், இங்கிலீஷ் அப்டின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸும் இந்த டெஸ்ட்ட ஈஸியா பயன்படுத்திக்கிற மாதிரி, இப்போ இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணி குடுத்துருக்கோம். அதாவது ஜெனரல் இங்கிலீஷ் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காது. மத்தபடி இருக்கிற ஜிஎஸ் கொஸ்டின்ஸ், மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது. நீங்க கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ்ல இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு. இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, நீங்க ஜெனரல் இங்கிலீஷ தவிர மத்த எல்லாத்தையும் இதுல நீங்க இங்கிலீஷ்ல டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். பாருங்க, இப்ப தமிழ் அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். தமிழ்ல இருக்கு அப்படின்னா, எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாரி தமிழ்ல டிஸ்ப்ளே ஆகும். சரியா? இப்ப 3 கொஸ்டின் பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு. இது ஒரு ஜிஎஸ் கொஸ்டின். இது தமிழ்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. சரியா? 4த் கொஸ்டின் தமிழ்ல டிஸ்ப்ளே ஆகுது. இதே இது நான் இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் தமிழ்ல தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? 50 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்லயும் தமிழ் இருக்கும் இல்லையா? அது தமிழ்ல தான் வரும். ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் வரும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும். பாருங்க 3 கொஸ்டின் இப்ப எப்படி வந்திருக்கு? நான் இங்கிலீஷ கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கிலீஷ்ல வந்திருக்கு. 4த் கொஸ்டின் பாருங்க. அதுவும் இங்கிலீஷ்ல தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு.
இது மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே, டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே, தமிழா, இங்கிலீஷா அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 50 கொஸ்டின் தமிழ் வந்து தமிழ்லயும், மிச்சம் இருக்கிற 50 கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் டிஸ்ப்ளே ஆயிரும். இல்ல நான் தமிழ்லயே எழுதிக்கிறேன் அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு, நீங்க கன்டினியூஸா எப்பயும் போல எல்லாத்தையும் தமிழ்லயே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ், ஜெனரல் தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிற விதத்துல, நாங்க வந்து இப்போ இங்கிலீஷ்லயும் நம்ம டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நீங்க நெறைய பேர் அத ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து இத அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது செகண்ட் அப்டேட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல நீங்க குரூப் 2ல ஜாயின் பண்ண உடனே குரூப் 2க்குள்ள போவீங்க. உங்களுக்கு சிலபஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்குள்ள போய் தான் நான் சொன்ன மாதிரி தமிழா, இங்கிலீஷா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. நாளைக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்கும். அதுலேருந்து நீங்க இத மாதிரி தமிழா, இங்கிலீஷான்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்க 2யுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது அப்டேட் என்ன அப்டின்னா, லேர்னிங் வீடியோஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாரி லேர்னிங் வீடியோஸ் ஒவ்வொன்னுக்கும் நான் குடுத்துருப்போம். ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாம் வீடியோஸ். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி என்னென்ன இருந்துச்சு? பொதுத்தமிழ், பொது அறிவு, கணிதம், நடப்பு நிகழ்வுகள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள். ஜிஎஸ்ஸுக்கும் சரி, தமிழுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் 10 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ புதுசா நீங்க பார்த்தீங்கன்னா, கூடுதல் குறிப்புகள் அப்படின்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கூடுதல் குறிப்புகள் எதுக்காக அப்படின்னா, நீங்க எல்லாரும் கேட்டீங்க. நீங்க குரூப் 4 முடிஞ்ச உடனே குரூப் 2 நீங்க பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்றீங்களே, என்ன கேட்பாங்கன்னு தெரிய மாட்டுது. அப்ப நாங்க என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த கூடுதலான எஃபோர்ட் நாங்க எடுத்திருக்கோம். அதாவது தமிழ்ல சிலபஸ தாண்டி நீங்க என்ன படிக்கணும்? அதே மாதிரி பொது அறிவுல ஜிஎஸ்லயும் சிலபஸ தாண்டி சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் அதாவது புக்க தாண்டி புக்ல இல்லாத நான் 120 லெசன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த 120 லெசன்ஸ தாண்டி கூடுதலா என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்ப எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க தமிழ்ல முக்கிய தினங்கள். இப்ப நீங்க பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப் வரும். தமிழ் பாட புத்தகத்துல குடுத்த முக்கியமான தினங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அத மட்டும் பிரிச்சு எடுத்து குடுத்துருப்போம். ஏன்னா வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டினாவது இந்த டேட்ல என்ன நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருது இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி குடுத்துருக்கோம். அதே மாதிரி இலக்கண வகைகள். பாருங்க இலக்கண வகைகள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இலக்கணம் தான் நம்மளுக்கு 85 மார்க்குக்கு இந்த வாட்டி எக்ஸாம் வரப்போகுது. அதுல நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற விஷயமே என்னன்னா, இந்த ஒவ்வொன்னும் இப்ப பகாபதம்னா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? வழுநிலை எத்தனை வகைப்படும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் குழப்பமா இருக்கும். இதெல்லாம் தனியா பிரிச்சு ஒரு இடத்துல குடுத்துட்டா, உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு பக்கத்திலேயே குடுத்துட்டோம். பாருங்க. ப முக்கிய தினங்கள், ஆசிரியர்கள், அவங்களோட அடைமொழி பெயர்கள், இலக்கண வகைகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்ற விருதுகள், அவங்களோட பதவிகள், நூல்கள், ஒவ்வொருத்தரும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க, அவங்களோட இயற்பெயர், சிறப்பு பெயர். இயற்பெயர் வேற, சிறப்பு பெயர் வேற. அப்புறம் ஒவ்வொரு தமிழ் நூல்களும் அந்த பாடல்களோட எண்ணிக்கையும். பாருங்க. கனிச்சாறு எத்தன தொகுதி, முதுமொழியில எத்தன பாடல்கள் இருக்கு, ஆசாரக்கோவையில எல்லாம் இத விட கூடுதலாலாம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிற 6த்லேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற பாடல்கள், அதோட எண்ணிக்கையாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அத மட்டும் தனியா தொகுத்து குடுத்துருக்கோம். இது ஒரு இதுல இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு பக்கத்திலேயே அவைலபிளா இருக்கும். நானே உங்களுக்கு வந்து நடத்தியிருப்பேன். இதெல்லாம் பாருங்க. இந்திய நகரங்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நகரங்கள், ஒவ்வொரு நகரங்களுக்கும் என்ன பேரு அப்படிங்கிறது. பாருங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து, திண்டுக்கல், பின்னலாடை நகரம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். ஓகேவா? இது தமிழ் புக்லயே குடுத்த விஷயங்கள் தான். அதிலிருந்து பிரிச்சு உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்கோம். ஓகேவா? இதுதான் கூடுதலான அப்டேட். அதே மாதிரி பொது அறிவுக்கு வந்தீங்கன்னா, பொது அறிவுல பாருங்க, தேசிய தலைவர்கள் அவங்களுக்கான உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பிடிஎஃப் குடுத்துருக்கோம். பாருங்க பகத்சிங்னா, அவர பத்தின வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு டீட்டெயிலா என்னலாம் நீங்க படிக்கணும். அப்போ நம்ம இத வந்து படிக்கும்போது என்ன ஆயிரும்னா, தலைவர்கள பத்தி படிச்சது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ரிலேட்டடாவும் இதோடயே சேர்ந்து வந்துரும் உங்களுக்கு. ஒவ்வொரு தலைவர்களையும் படிக்கும்போது, அதுல இன்னும் டீப்பா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா தலைவர்களோட லிஸ்ட்டும் தனியா இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப்ல இருக்கிறத தாண்டி, கூடுதலா உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும்.
பாருங்க. பாருங்க. இப்ப பாரதியார்ன்னு இருக்குன்னா, பாரதியார என்னோட நோட்ஸ் வச்சு ஓகேவா? பிடிஎஃப்ல என்ன பாயிண்ட்ஸ் இருந்துச்சோ, அதே இது இதுல இருக்கும்னு நெனைக்காதீங்க. இதுல கூடுதலான பாயிண்ட்ஸும் இருக்கும். இப்போ ஒரு தலைவர் அப்டின்னா, ஒரு பிடிஎஃப்பையும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோல இருக்க பாயிண்ட்ஸையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது, உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாம எல்லாமே தரோவா இதுலயே கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ பிடிஎஃப்ல இருக்கதே வீடியோல இருக்காது. 2லயும் வேற வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நெறைய இருக்கும். 2யுமே நீங்க பார்த்துருங்க. ஒரு தலைவருக்கு பார்க்குறீங்கன்னா 2யும் பார்த்துருங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. அ தலைப்பு இது குடுத்திருந்தேன்ல தமிழுக்கு தமிழுக்கு பிடிஎஃப்ல என்ன இருக்கோ, அதே தான் நான் வீடியோலயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஆனா தேசிய தலைவர்கள்ல அப்படி இல்ல. 2லயுமே தனித்தனியா இதுல இல்லாதது இதுல இருக்கும். அந்த மாரி குடுத்திருப்பேன். கடைசில வந்தீங்கன்னா, பாருங்க சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், நீதிக் கட்சி, தகவல் அறியும் உரிமைச் சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், லோக்பால், லோக் ஆயுக்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் போக போக இதுல எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ, இப்ப ஒரு சில தலைப்புகள் தானே ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னும் போக போக இதுல ஆட் ஆயிக்கிட்டே போகும். தமிழுக்கும் சரி, உங்களுக்கு வந்து பொது அறிவுக்கும் ஆட் ஆயிட்டே போகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூடுதல் குறிப்புகள்லயே இப்ப தமிழுக்கும் பொது அறிவும் குடுத்துருக்கோம் இல்லையா? அடுத்து மேத்ஸுக்கு குடுப்போம். மேத்ஸ்ல என்ன இருக்கும்? ஃபார்முலாஸு அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேத்ஸ்ல கூடுதல் குறிப்புகள்ல ஆட் ஆகும். அதே இது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கூடுதல் குறிப்பு ஆட் ஆகும். அது என்ன அப்டின்னா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நலத்திட்டங்கள் எல்லாமே தொகுத்து பிடிஎஃப்பாவும், வீடியோவாவும் அதே மாதிரி மத்திய அரசோட மொத்த நலத்திட்டங்கள். முடிஞ்சா துறை வாரியா டிபார்ட்மெண்ட் வைஸா குடுக்குறோம். இல்லன்னா, உங்களுக்கு வந்து மொத்தமா ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி கூட குடுத்துரும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூடுதல் குறிப்புகள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப இத தாண்டி நம்ம கூடுதலா படிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்காது. இத எல்லாமே நீங்க தரோவா படிச்சுட்டு போனாலே போதும். எக்ஸாம் தாராளமா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு மேலயும் உங்களுக்கு வேற என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வேணும்னு நீங்க கேட்டாலும், உங்களுக்கு உடனுக்குடனே அது செஞ்சு குடுக்கப்படும். அ அதே மாதிரி எக்ஸாம் வந்து 2 மாசம் தான் இருக்கு. எத பத்தியும் யோசிக்காம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா, கண்டிப்பா வந்து குரூப் 4ல நடந்த விஷயம் பொலிட்டிக்கல் லெவல்ல கூட எல்லாருமே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே அத வந்து சுட்டி காட்டிட்டாங்க. அது பெரிய லெவல்ல பார்லிமெண்ட்லயே சட்டமன்றத்திலேயே வச்சு டிஸ்கஸ் பண்ணி, அடுத்த லெவல் போயிருச்சு. அப்ப கண்டிப்பா இது வந்து டிஎன்பிஎஸ்சி காதுக்கு எட்டியிருக்கும். அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் ட்வீட்லாம் பண்ணாங்க. அப்போ இதே தப்ப மறுபடியும் அடுத்த எக்ஸாம்ல பண்ண மாட்டாங்க. அதுவும் ரொம்ப ஷார்ட்டா 2டே மாசத்துல மறுபடியும் இதே ஒரு விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால கண்டிப்பா குரூப் 2 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஒரு மீடியமா எப்பயும் வரும் இல்லையா? அந்த மாதிரி லிபரலா, ரீசனபிளா சிலபஸ்ல இருந்து, புக்ல இருந்து நீங்க படிக்கிறதுல இருந்து தான் வரப்போது. அதனால ஆல்ரெடி போனதையே நெனச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 2க்கு ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க கம்மியா இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா, குரூப் 4 எழுதுன ஒரு மன விரக்தி. இன்னொன்னு குரூப் 2ல வேக்கன்சி கம்மி. அதே மாதிரி குரூப் 2 2 ஸ்டெப்ல பாஸ் பண்ணணும். இதெல்லாம் மனசுல வச்சு பிரிப்பரேஷனும் அப்ளை பண்றவங்களும் கம்மியா இருக்கு. ஆனா, அந்த தப்ப நீங்க செய்யாதீங்க. ஏன் அப்டின்னா, அந்த மாதிரி எல்லாரும் அ அசால்ட்டா எல்லாருமே கொஞ்சம் அ பின்வாங்குறதுல நீங்க முயற்சி பண்ணா ஈஸியா அடிச்சுட்டு உள்ள போயிற முடியும். அதனால கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க யாரும் புதுசா ரொம்ப கூடுதலா படிக்க வேண்டாம். ஒரு சில விஷயங்கள் எதெல்லாம் நீங்க குரூப் 4ல படிக்காம ஸ்கிப் பண்ணியிருந்தீங்களோ, அத மட்டும் படிச்சுட்டு, குரூப் 4க்கு ஆல்ரெடி படிச்சத நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு, நீங்க எக்ஸாமுக்கு போனீங்கனாலே போதும். தாராளமா பிரிலிம்ஸ் தான் நீங்க கிளியர் பண்ண போறது. அடுத்து மெயின்ஸுக்கு போகும்போது இன்னும் நெறைய டைம் இருக்கும். ஏன்னா, பிரிலிம்ஸோட ரிசல்ட் வரவே 3 மாசம் ஆகும். அடுத்து மெயின்ஸுக்கு ஒரு 3 மாசம் டைம் கிடைக்கும். அந்த 6 மாசத்துல இன்னும் நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா? அதனால மைண்ட வந்து தேவையில்லாம கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. குரூப் 4 எக்ஸாமே வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் வந்துச்சுன்னா, இன்னும் நல்லது தானே! நீங்க அத இடையில வந்து ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கீங்க. யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வந்தாலும் சரி, குரூப் 2 வந்தாலும் சரி, எல்லா எக்ஸாமுக்கும் அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போது. அதனால படிக்கிறது ஸ்டாப் பண்ணாதீங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டைம் ஷெட்யூல் பிளான் கூட நம்மளோட இதுல குடுத்துருக்கேன். அதுமாரி ஃப்ரீயான ஸ்டடி பிளான் குடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்குன்னு தனியா உள்ளேயே நான் உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்துருக்கேன். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நாளைக்கு 2வது டெஸ்ட் நல்லபடியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிக்காதவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிங்க. இல்ல இன்னும் நான் படிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எழுதப் போறேன்னாலும், எப்ப வேணாலும் எழுதிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அடுத்த டெஸ்ட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இன்னைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்போ இன்னைக்கு நைட் வரைக்கும் யாரெல்லாம் எழுதுறீங்களோ, அதுல ஃபர்ஸ்ட் 50 பேருக்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம அப்ளிகேஷன்ல உங்களுக்கு
பப்ளிஷ் பண்ணிடுறோம். நீங்க உங்களோட மார்க்க பார்த்துக்கலாம். நீங்க எந்த இதுல இருக்கீங்க, உங்களோட காம்படிட்டர் எந்த அளவுக்கு இருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறவங்க வந்து அதுல ஆட் ஆக மாட்டீங்க. ஓகேவா? டெஸ்ட் எழுதுனவங்கள மட்டும் ஆட் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு அப்ளிகேஷன்ல அப்டேட் பண்ணிருவோம். இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.